மதுரை மாவட்டத்தின் குடிநீர் தேவை வறட்சி பாதிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியருடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆலோசித்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் தருகிறார். நாகேந்திரன், முதலமைச்சரின் அந்த ஆலோசனை விவரங்களை சொல்லுங்கள். வெங்கடபிரகாஷ், இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரை மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவுடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆலோசனை நடத்தியுள்ளார். இதில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு, அதனை சரி செய்வதற்கான என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், என்னென்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பது குறித்து கேட்டறிந்ததாக தெரியப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மதுரை மாநகராட்சி, உசிலம்பட்டி நகராட்சி மற்றும் 3 பேரூராட்சிகள் மற்றும் ஒரு 500க்கும் மேற்பட்ட குட்கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமான வைகை அணையில் கடந்த ஏப்ரல் மாதத்தை கடைசியில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 121 அடியில் இருந்த அந்த வைகை அணையின் நீர்மட்டமானது தற்போது பெய்து வரும் இந்த மழையின் காரணமாக அந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் அந்த அணையின் நீர்மட்டமானது 264 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த மதுரை மாநகராட்சி, உசிலம்பட்டி மற்றும் 500க்கும் மேற்பட்ட குட்கிராமங்களுக்கு குடிநீர் தேவை தங்கு தடையின்றி சீராக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சரிடம் தெரிவித்ததாக தெரிய வருகிறது. மேலும் குறிப்பாக இந்த மதுரை மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்கு நீர்நிலைகளை தூர்வாருவது குறித்தும் என்ன மாதிரியான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, அதன் தற்போதைய நிலை என்ன, குடிமராமத்து பணியில் தற்போது மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் உள்ள அந்த நீர்நிலைகளை குடிமராமத்து மூலம் அந்த நீர்நிலைகள் தூர்வாரப்படுகிறது, அவற்றிலிருந்து சேகரிக்கப்படும் வண்டல் மண் எத்தனை விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு எத்தனை விவசாயிகள் அதன் மூலம் பயனடைந்தார்கள் என்பது குறித்தும் தமிழக முதல்வர் மாவட்ட ஆட்சியர் வீரராகவரிடம் கேட்டறிந்ததாக தெரியப்படுகிறது. மேலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு அந்த பயிர்க்கடனான அந்த வறட்சி நிவாரணமானது இதுவரைக்கும் மதுரை மாவட்டத்தில் எவ்வளவு விவசாயிகளுக்கு எத்தனை கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து கேட்டறிந்ததாகவும் தெரியப்படுகிறது. இதில் 30.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அந்த வறட்சி நிவாரணமானது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அவர் முதலமைச்சரிடம் தெரிவித்ததாகவும் நம்மளுக்கு தகவல் வந்துள்ளது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மேலும் கோடையில் வறட்சியை போக்குவதற்காக மதுரை மாவட்டத்தை மட்டும் பொறுத்தவரை பார்த்தோம்னா 26.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1376 திட்டப்பணிகள், நீர்நிலைகளை போர் போடுவது மற்றும் நீர்நிலையை தூர்வாருவது என மொத்தம் 1376 பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த பணிகள் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்தும் கேட்டறிந்ததாக தெரிய வருகிறது. மேலும் இந்த கோடையில் கால்நடைகளுக்கான தீவனங்கள் போதிய அளவு இருப்பதா என்பது குறித்தும் அவர் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. வெங்கட் பிரகாஷ், தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.